ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு 2K கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் பாஸ்தா 6. இந்த ரெசிபி நாம் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் வாட்டர் வச்சு அதை கொஞ்சம் பாயில் பண்ண போகிறேன். இப்போது இந்த பாயில் பண்ணுற வாட்டரில் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறேன். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். அப்புறமா இதில் நான் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 2லிருந்து 3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மேக்ரோனி அப்படிங்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு சைட் பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது நான் ஒரு பவுலில் 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்து 1.5 ஸ்பூன் நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன். 1லிருந்து 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கோபி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் நான் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா எல்லாத்தையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறமா இதை பஜ்ஜி மாவுக்கு கரைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முட்டை குருமா மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த பாஸ்தா நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணி இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ஒன்றுன்னா பொரிச்சு எடுத்துக்கிட போகிறோம். பொரிக்கிறது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும். சாஸ் இல்லைனா மயனீஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். குகன் தேங்க்யூ ஃபார் அப்ரிஷியேட்டிங் அஸ். எங்களை எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ இல்லை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இல்லை தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.